ஓம் சக்தியே பராசக்தியே, ஓம் சக்தியே ஆதி பராசக்தியே, ஓம் சக்தியே மறுவூரரசியே, ஓம் சக்தியே ஓம் விநாயகா, ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே. ஓம் சக்தியே ஓம் பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே ஓம் பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே ஓம் பங்காரு அடிகளே ஓம். ஓம் ஓம் ஓம். ஓம் சக்தி. எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என நினைத்து வழிபாடு செய்ய வேண்டும். உலக அமைதியை காக்க வல்லது மாபெரும் கலச விளக்கு வேள்வி பூஜை. மே 1ஆம் தேதி நடைபெறும் சித்ரா பௌர்ணமி கலச விளக்கு வேள்வி பூஜையில் அனைவரும் கலந்து பலன் பெறுவோம். குரு வாழ்க, பங்காரு அம்மா வாழ்க. அன்னையின் அருள்வாக்கு. 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஆன்மீக மாநாடு நடத்திய போது அழிவுகள் இல்லை என்பதை நினைத்துப்பார். மிகப்பெரிய அளவில் ஆன்மீக மாநாடுகள், மிகப்பெரிய அளவில் பூஜைகள், கூட்டு வழிபாடுகள் நடத்த வேண்டும். அவ்வாறு நடத்தினால் அழிவுகள் குறைய வாய்ப்புண்டு. ஓம் சக்தி. மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று ராமநாதபுரம் மாவட்டம் புலியூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர். நாளை திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்ட ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றங்கள் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர். திருவடி சனம். கல்பாக்க மண்டலத்துலேருந்து வரேன். என் பேர் வந்து செந்தமிழ் செல்வம். கல்பாக்க மண்டலத்தில் இப்போ நாங்கள் வழக்காம குரு போற்றி வழிபாடு பண்ணுறோம். 11 முறை குருவுக்கு பூ மலர் அர்ச்சனை பண்ணிவிட்டு ஒரு முறை ஆதிபராசக்தி குங்கும அர்ச்சனை பண்ணுறோம். எங்கள் மண்டலத்தில் குரு அம்மா ஒரு குரு போற்றி வழிபாடுலேயும் வந்து அற்புதம் பண்ணுறாங்க. மொத வாரத்தில் வந்து குரு அம்மா வந்து கால் வந்து அவங்க நிற்கிறது அப்படியே கால் தெரியுது. மாதத்துக்கு ஒரு முறை நாங்கள் இந்த குரு போற்றி வழிபாடு பண்ணுறோம். அடுத்த முறை பண்ணும்போது குரு அம்மா வந்து இந்த குங்கும ஆரத்தியில் வந்து குரு அம்மா ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி ஒரு காட்சி கொடுத்தாங்க. அதுக்கு அடுத்த வாரம் இந்த முறை மண்டலத்தில் வந்து இந்த அம்மாவோட 86வது அவதார திருநாள் மற்றும் கல்பாக மண்டலத்தோட 42வது ஆண்டு விழா நடத்துறதுக்காக முடிவு பண்ணி சங்கல்பம் பண்ணோம். அப்போ அந்த கற்பூர ஆரத்தில் அம்மா 86ன்னு சொல்லிட்டு ஆசீர்வதிச்சாங்க. அது மாதிரி வந்து மண்டலத்தில் இந்த கூட்டு வழிபாடு, குரு போட்டு வழிபாடு இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பண்ணுங்கள். குரு அம்மா வந்து அவதார காலத்தில் மகனே சமாதி நிலைக்கு தான்டா சக்தி அதிகம்னு சொல்லியிருக்கு. இனிமேல் குரு அம்மாவை நீங்கள் எந்த நினச்சி என்ன வழிபாட்டிங்கன்னா அதுக்கடுத்த அம்மா வந்து உங்களை வடிவ பேராட்டிலேருந்து உங்களுக்கு நல்லா ஆசீர்வதிப்பா. ஓம் சக்தி. ஓம் சக்தி. அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.